வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நாதன். இன்றைக்கி நம்ம போர் ஓட்ட போகிற இடம் வந்து ஒரு தரிசான இடம். அதாவது இப்போ வந்து புதுசாக வந்து இந்த இடத்துல வந்து போர் ஓட்ட போகிறாங்க. இதில் வந்து தண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு யாருக்கும் சந்தேகங்கள் இருக்கும். கண்டிப்பாக தண்ணி பார்க்கவே கிடையாது. ஏன்னா அவங்க சொன்ன இடத்துல எங்கேனாலும் ஓட்டுங்க அப்படின்னாங்க. ஏன்னா இந்த ஏரியாவை பற்றின அனுபவங்கள் எனக்கு வந்து நிறையா இருக்குது. என்னுடைய கணிப்பு இன்றைக்கி வந்து இந்த போரில் வந்து ஒரு 300 அடிக்குள்ளே நல்ல ஈல்டு எடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்வெல் அமைக்கக்கூடிய இடம் இதை சுற்றி கிட்டத்தட்ட நான் குறைஞ்சது ஒரு 500 போர்வெலாவது அமைச்சிருப்பேன் இந்த ஒரு 10 வருடத்திற்குள்ளே. அதனால் இந்த ஏரியாவில் வந்து என்ன மாதிரி நீர்மட்டம் வரும், எந்த அளவுக்கு அந்த நீர்மட்டம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கணிச்சிட்டோம். அதே மாதிரி தான் இந்த போர்வெல் ஸ்டார்ட் பண்ணும்போதுமே வந்து நம்ம கணிச்ச இது கண்டிப்பாக வந்தே ஆகணும். ஏன்னா அந்த மட்டங்கள் இத்தனை அடியில் இந்த கல் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஏற்கனவே நம்ம போர்வெல் செஞ்ச அனுபவம். அதனால் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பைப்பு வந்து நாங்கள் எதிர்பார்த்தது வந்து ஒரு 80 அடி வரையும் போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனால் ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் எங்களுக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது நிறையா பிரச்சனைகளோடு தான் ஸ்டார்ட் பண்ணணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டே வந்து களிமண் வந்துருச்சு. கம்ப்ளீட்டாக வந்து களி ஒரு 10-15 அடிக்கு அதை வந்து ட்ரில் பண்ணி எடுக்குங்காட்டி எங்களுக்கு ரொம்ப நேரம் எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு 60 அடி அளவுக்கு கிட்டத்தட்ட ஓட்டும் போது அடுத்த கல் வந்து நல்ல கடினமான ஒரு கரும்பாறை. அந்த கடுமையான கரும்பாறை வந்து எத்தனை அடி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சது ஒரு 10 அல்லது 20 அடிக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் கல் வந்து மாறிடும் இந்த இடத்துல. அதே மாதிரி தான் நம்ம வந்து ஆரம்பத்திலேயே பைப்பை வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக இங்கே வந்து தண்ணி வராது அப்படின்னு சொல்லி முக்கால்வாசி போர்வெல்லில் வந்து பைப் வைக்கவே அனுமதிக்க மாட்டாங்க. ஆனாலும் நாங்கள் வந்து ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது, கண்டிப்பாக இந்த போர்வெல்லில் வந்து தண்ணி வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் பைப்பை வச்சே ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தேன். ஏன்னா வந்து தண்ணி வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து மேலே இருக்கக்கூடிய களிப்பகுதியெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக விரிஞ்சிடும், கிணறு மாதிரி விரிஞ்சிடும். அதனால் வந்து கம்ப்ளீட்டாக பைப்பை வச்சு போர்வெல் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கோம். அதுவும் குறிப்பாக வந்து இந்த இடத்துல இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, மணல் சார்ந்த பகுதி. மணல்னால் ஒரு 20-30 அடியில் கீழே வந்து ஒரு சின்ன படுகையாட்ட ஒரு மணல் வரும். அந்த மணல் வந்து தண்ணி வந்துருச்சு அப்படின்னா அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லூஸ் ஆகி அந்த இடமே ஃபுல்லாக விரிஞ்சிடும். அதுக்கு மேலே அந்த போர்வெல் வந்து ஓட்டவே முடியாது. ஏன்னா ஆரம்பத்தில் வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரியாத ஒரு காலகட்டத்தில் வந்து நாங்கள் போர்வெல் அமைச்சு ஒரு 4-5 போர்வெலை வந்து நான் ஃபெயிலியர் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதனுடைய அனுபவம் தான் இன்றைக்கி, அந்த தோல்வி தான் எனக்கு இன்றைக்கி ஒரு படிப்பினை. இன்றைக்கி இந்த போர்வெலை வந்து நாங்கள் இப்போ பைப் வச்சு அமைக்க போகிறோம். அதுவும் ஃபினோலெக்ஸ் 6 kg கிட்டத்தட்ட 63 அடி நாங்கள் வந்து ட்ரில் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து கேஜ் குறைஞ்ச பைப் வச்சாலும் இந்த இடங்களில் கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும். அதனால் வந்து முழுக்க ஐஎஸ்ஐ பைப்பை வச்சே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா அது நம்பிக்கை எனக்கு இந்த இடத்துல கண்டிப்பாக தண்ணி வரும் அப்படிங்கிறது. ஏன்னா என்னுடைய அனுபவம் வந்து இந்த இடத்துல நான் முன்ன சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 500 போர்வெலுக்கு மேலே நான் வந்து அமைச்சிருக்கேன் இந்த 10 வருடங்களில். சுற்றியும் இப்போ ஓட்ட போகிற இடத்துல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் தான் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னே போர்வெல் அமைச்சோம். அதே இடத்துல இதே போல் தான் 60 அடி அளவுக்கு தான் பைப்பு வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 300 அடிக்குள்ளார நல்ல ஒரு 2-3 இன்ச் அளவுக்கு தண்ணி வந்துருக்கு. அதே அளவுக்கு தான் இதுலேயும் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து நாங்கள் இந்த போர்வெல் அமைக்க ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி பைப்பை வந்து ஃபஸ்ட்டு வைக்கிறது வந்து சில நேரங்களில் வந்து அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பார்ட்டி வந்து நாங்கள் சொன்ன உடனே சரி அப்படின்னு சம்மதிச்சிட்டார். ஏன்னா அவருக்கு எங்கள் மேலே இருந்த நம்பிக்கை. ஏற்கனவே இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த இடங்களில் ஏகப்பட்ட இளநீர் தோட்டங்கள் இருக்குது. அதனால் வந்து ஏற்கனவே நாங்கள் ஒரு 2-3 முறை வந்து இப்போ ஒரு வருட காலத்துக்குள்ளேயே அமைச்சு கொடுத்துருக்குறோம் ஒவ்வொரு இடத்துலையும். அதே மாதிரி தான் இந்த இடத்தையும் வந்து அவங்க இப்போ ரெடி பண்ணி அந்த இடத்துல மரங்கள் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து சுற்றியும் ஃபாரஸ்ட் ஏரியா. அதாவது நார்மலாக நம்ம வந்து இங்கேருந்து பைபாஸுக்கு போகணும் அப்படின்னாவே குறைஞ்சபட்சம் ரோட்டுக்கு போனோம்னா ஒரு 6-7 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து நம்ம பயணிக்கணும், மண் தடத்தில் தான் போகணும். அந்தளவுக்கு ஒரு இன்டீரியரான ஏரியா. அதனால் வந்து இந்த இடம்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நல்ல மண் வாகு உள்ளது, நல்ல செம்மண் வாகு உள்ளது, நல்ல மணல் கலந்த மண். அதனால் வந்து இளநீர் மரம் வந்து அருமையாக வரும். இந்த ஏரியாவில் வந்து இங்கே பக்கத்தில் நாகர்கோவில், திருவனந்தபுரம்லாம் வந்து நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் வந்து அதிக அளவு இளநீர் வந்து பயிரிடுவாங்க. அது ஆரஞ்சு கலர், இந்த க்ரீன் கலர் உள்ள இளநீர்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி இளநீர் வந்து பயிரிடக்கூடிய இடம். அதனால் வந்து போர்வெல் அமைக்கும் போதே ஃபஸ்ட்டே நாங்கள் வந்து பைப்பை வந்து கம்ப்ளீட்டாக இறக்கி லாக் பண்ண சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம ஆப்ரேட்டருமே சொன்னது கொஞ்சம் தண்ணி வரட்டும், அதுக்கப்புறம் பைப் வச்சுருவோம். சைடில் வந்து ஏதோ லாக் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் ஏதோ வேண்டானாங்கன்னா எடுக்க முடியாது அப்படின்னாரு. ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இந்த போர் மேலே, இந்த இடத்தின் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த இடங்களில் சுற்றளவில் கிட்டத்தட்ட இந்த ஒரு 6-7 கிலோமீட்டர் அளவுக்கு நான் வந்து ஓட்டிய போர் எல்லாமே இருக்குது. எத்தனை போர்வெல்லில் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த தன்னம்பிக்கையில் நான் பைப்பை வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வைக்க சொல்லிட்டோம்.
ஃபஸ்ட்டு பைப்பு வச்சு கொஞ்ச நேரம் வந்து நமக்கு மண் வந்து மாறி மாறி தான் போச்சு. அதாவது ஓரளவுக்கு அதாவது கல் வந்து மாறி கரும்பாறை வந்து மாறி அடுத்து வந்து ஒரு மஞ்சள் கலர் இருக்கக்கூடிய ஒரு பாறை. அந்த பாறை வந்ததுனாவே நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு நம்பிக்கை வந்துடும் கண்டிப்பாக. ஏன்னா அதுக்கு கீழே ஒரு 80 அடியில் ஃபஸ்ட்டு ஈரக்கசிவு வரும். அதுக்கடுத்து வந்து ஒரு 100 அடி போகும்போது அடுத்த ஒரு மட்டம் வரும். அந்த மாதிரி ஒரு கணிப்பு ஏற்கனவே எங்கிட்ட இருக்குது. அந்த கணிப்பின் பிரகாரமே தான் நம்ம வந்து கீழே நம்ம ஒரு 20 அடி ஓட்டுனதோடய நமக்கு வந்து ஈரமண் வர ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக நான் என்ன மாதிரி பாறைகள் வரும் அப்படின்னு சொல்லி கணிச்சினோ அதே பாறை தான். அதே மாதிரி உங்களுக்கு அதுக்கு கீழே இன்னும் ஒரு 10 அடி போகும்போது நல்லா ஈரம் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக மண்ணை வந்து கட்டி வெளியே வராத அளவுக்கு மண் வந்து ஈரமாக ஆரம்பிச்சிருச்சு. அப்பயே கண்டிப்பாக இந்த போர்வெல்லில் தண்ணி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், எப்படி தண்ணி பார்க்காம ஓட்டி தண்ணி எடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்குறது உண்டு. காரணம் அனுபவம் தான் நண்பர்களே. கிட்டத்தட்ட நான் வந்து இன்றைக்கி கணக்குக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருடங்கள் இந்த போர்வெல் ஃபீல்டில், அதுவும் இந்த ஏரியாவில் ஒரு ஏரியாவில் ஃபுல்லாகவுமே கம்ப்ளீட்டாக ஓட்டிகிட்ருக்கோம். அப்படிங்கும்போது கண்டிப்பாக எனக்கு அந்தளவுக்கு அனுபவங்கள் இருக்கும். அதாவது நீரோட்டங்கள் எந்த மாதிரி இருக்கும், என்ன மாதிரி பாறைகள் வரும், அது வந்து எவ்வளோ ஆழங்களில் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஓரளவுக்கு எனக்கு எல்லா இடங்களுமே என்னை சார்ந்த இடங்கள் எல்லாமே என்னால் கணிச்சிட முடியும். ஒரு இடத்துல வந்து தண்ணீர் வராது, இந்த இடத்துல வந்து வறட்சியான பூமி, இதில் வந்து போர்வெல் அமைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் கணிச்சேன்னா கண்டிப்பாக அது வந்து இதாக இருக்கும். இதில் வந்து எதுவுமே ஒரு தந்திர வேலைகள்லாம் எதுவுமே கிடையாது. அனுபவங்கிற ஒரு விஷயம், நிறையா போர்வெல் அமைச்சதனுடைய அனுபவம். அதனால் வந்து நமக்கு இந்த இடங்களில் இவ்வளோ ஆழங்களில் தண்ணி இருக்குது, இதை வந்து இவ்வளோ ஆழங்கள் ஓட்டலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாங்கள் எல்லா பார்ட்டிக்குமே வந்து சொல்கிறது உண்டு. அது மாதிரி தான் இந்த போர்வெல்லும் அப்படி தான் அமைக்கிறோம். ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு சொன்னது வந்து முழுக்க முழுக்க உங்களோட நம்பிக்கையில் எவ்வளோ செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து செய்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து நாங்கள் அந்த பைப்பை வந்து நீட்டாக சீட்டிங் பண்ணிட்டோம். அதாவது பைப்பு கேசிங் பைப் வச்சு சைடு ஃபுல்லாகவுமே சீட்டிங் பண்ணிட்டோம். ஏன்னா மறுபடியும் வந்து அதை ரிமூவ் பண்ணணும்னாலும் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு ஃபுல்லாக சைடில் வந்து சீட்டிங் பண்ணலைனாலும் இன்னொரு பிரச்சனை இருக்குது. தண்ணி வந்ததோடு அந்த இடம்லாம் சைடில் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து ஏர் பாஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல்லாக பைப்பு ஒரு சைடாக சீட்டிங்கை வந்து தள்ளிடும். அதனால் ஆரம்ப கட்டத்திலேயே நாங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சைடில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லாக் பண்ணி தான் இந்த போர்வெல்லையே அமைக்கிறோம். இன்றைக்கி தேதி 8/5/2024 சரியா. இது மாதிரி நேற்றும் 2 போர்வெல் அமைச்சோம். அதே மாதிரி இன்றைக்கும் அமைக்க போகிறோம். இது போக இல்லாமல் இன்னும் இந்த போர்வெல் வரக்கூடிய நீரை பார்த்துட்டு அடுத்து இன்னும் 2 போர்வெல் இந்த இடத்துல எங்களுக்கு அமைக்கிறதுக்கு ஆர்டர் இருக்குது. அதுவும் இதே பார்ட்டிக்கு இதே தோட்டத்தில் வந்து, அதாவது இந்த இடத்துல இன்னும் தோட்டம் அமைக்கலை, இதே இடத்துல இன்னும் ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட அதில் வந்து அவங்களுடைய கணக்கு குறைஞ்ச ஒரு 2 அல்லது 3 போர் வந்து இருந்தால் தான் இவ்வளோ ஏரியாவுக்கு தண்ணீர் சப்ளை ஆகுன்ட்டு. நான் இந்த போரில் எஸ்டிமேட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு 3 இன்ச் அளவுக்கு நான் எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக ஒரு 3 இன்ச்சு கேரண்டியாக வரும். ஏன்னா இது கோடை தான், ரொம்ப கடுமையான வறட்சி. இந்த வெயிலுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் நெஞ்செல்லாம் கிட்டத்தட்ட 104-105 டிகிரி செல்சியஸ் இருக்குது. என்னோடய ஃபோனில் பதிவான இதை கணக்கில் பார்த்தா அந்த அளவுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்குது. பைப்பை வச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு ஓட்டும் போது ஒரு 2 ராடுகளுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து பாறை தான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த 20-30 அடி தாண்டியதுக்கப்புறம் தான் வந்து அந்த பாறை வந்து மாறும். அதே மாதிரி தான் நாங்கள் நினச்ச அளவுக்கு அந்த பாறை வந்து கரும்பாறை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த மட்டத்துக்கு வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு வந்துட்டு தான் இருந்தது. இதே மாதிரி இந்த இடத்துலையே இன்னொரு போர்வெல் அமைக்கிறதும் இந்த என்னுடைய சப்போர்ட் வாகன நிறுத்தியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தள்ளி நான் வந்து இந்த இடத்த அமைக்க போகிறோம். ஏன்னா இதெல்லாம் வந்து சுற்றளவில் ஃபுல்லாக வந்து காத்தாடி இருக்கக்கூடிய ஏரியா. எல்லா இடங்கள்லையும் நிறையா பெரிய பெரிய லேண்டெல்லாம் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பிட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல மட்டும் இந்த லேண்டு கிட்டத்தட்ட ஒரு என்னுடைய கணக்கிற்கு ஒரு 6 to 8 ஏக்கருக்கு குறையாமல் இருக்கும். அதனால் வந்து இந்த லேண்டில் வந்து நம்ம வந்து இந்த 8 ஏக்கருக்கு வந்து போர்வெல் அமைக்கிறோம். இப்போ இந்த நம்ம அமைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த பார்ட் வந்து ஒரு 7-8 ஏக்கர் பக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் என்னுடைய கணிப்பின் பிரகாரம் நான் எதிர்பார்த்த மாதிரியே தான் இந்த பாறைகள் வந்து மாறி மாறி உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக மண்ணுடைய கலர் வந்து மாற ஆரம்பிச்சுது. அந்த மஞ்சள் பாறை அப்படின்னு சொல்லுவாங்க, மாங்கொட்டை பாறைன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த கருங்கல்லுக்கு கீழே போய் அந்த பாறை வரும். அந்த பாறை வந்து கரெக்டாக ஒரு 90 அடி 95 அடிக்கு பக்கமாக போகும்போது நமக்கு வந்துருச்சு. கண்டிப்பாக நீ அடுத்து வரக்கூடியது தண்ணி தான் கேரண்டியாக வரப்போகுது அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கையை வந்து விட்டது. காரணம் இந்த ஒரு ராடு நாங்கள் அமைக்க இந்த ஃபுல்லாக வந்து மண் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கட்டிங்ஸ் வந்து வெளியே வரல. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த ஈரப்பதம் சேர்ந்த உடனே இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி மணல் மாதிரி மாறிடும். நம்ம ட்ரில் பண்ணக்கூடிய மண் வந்து ஒரு மணல் மாதிரி, அதாவது மணலை ஈரப்படுத்தினா எப்படி ஒரு சூழ்நிலை இருக்குமோ அதே மாதிரி. அதனால் வந்து நமக்கு அவ்வளோ சீக்கிரம் இந்த இது வந்து மண் வெளியே வந்து கம்ப்ளீட்டாக போரில் இருந்து வெளியே வராது.
அதுக்கு வந்து நம்ம சில இடங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் வாட்டர் டேங்கில் இருந்து தண்ணியை வந்து உள்ளே விட்டு நம்ம வந்து ப்ளஸ் பண்ணி விட்டு அதை வந்து லூஸ் பண்ணி விடுவோம். ஆனால் இந்த இடத்துல வந்து நமக்கு அது கண்டிப்பாக தேவைப்படாது. ஏன்னா இந்த இடத்துல தண்ணீர் வந்து அந்தளவுக்கு கீழே நீர்மட்டம் இருக்குது அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம இந்த கல் வந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 20 அல்லது 30 அடிகளில் கண்டிப்பாக தண்ணி வந்து நல்லா வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு இந்த போர்வெல்லில் கிட்டத்தட்ட 2 ராட் அளவுக்கு அந்த மண் வந்திருக்கு. ஏன்னா இதில் இந்த மண் வந்துனாவே தண்ணி வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா தண்ணி வந்து உங்களுக்கு டக்குன்னு வராது. ஏன்னா அடுத்து ஒரு மட்டம், பெரிய மட்டமாக வந்து ஒரு முறிவு இருக்குது. அந்த முறிவு வந்து கணக்கு எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 அடி உயரத்திற்கு கூட அந்த ஒவ்வொரு இடத்துல இருக்கும். அந்த 2-3 அடி உயரம் அமைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல போரில் குறைஞ்சபட்சம் ஒரு 4லிருந்து 5 இன்ச் தண்ணி கிடைக்கும். அதே அந்த மட்டத்துடைய ஹைட்டு வந்து ரொம்ப கொஞ்சம் சின்னதாக வந்ததுன்னா ஒரு குறைஞ்சது 2 இன்ச்சிலிருந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு தண்ணீர் வரும். நாங்களும் இந்த போரில் வந்து கண்டிப்பாக அந்த அளவுக்கு தண்ணி வரும்னு தான் எதிர்பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி தான் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கும்போது அந்த பாறைகள் வந்து ஒவ்வொரு இடங்களாக மாறி மாறி போகும்போது நமக்கு வந்து இன்னும் இத்தனை அடியில் தண்ணி வருங்கிற ஒரு ஆதங்கம், இந்த இது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதே மாதிரி தான் என்னுடைய எதிர்பார்ப்பு வந்து வீண் போகலை. நான் எதிர்பார்த்த அளவுக்கே வந்து தண்ணி வர ஆரம்பிச்சுது. அடுத்த ராடு மாட்டும் போது எங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு என்ன நிலை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ஒரு போர்வெல் வந்து நீரோட்டம் பார்க்குறாங்க. நிறைய இடங்களில் வந்து வறட்சியான பகுதியெல்லாம் இன்றைக்கி வந்து தண்ணீர் இருக்கா இல்லையான்னு தெரியாமல் நிறைய குழப்பங்கள் போயிட்டுருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இன்றைக்கி ஒரு முயற்சி எடுக்கிறோம். அந்த முயற்சியில் வந்து சக்ஸஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு 100% நம்பிக்கையோடு நாங்கள் செய்யக்கூடிய போர்வெல் தான் இது. அதே மாதிரி தான் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த தண்ணீர் வந்து அப்படியே லைட்டாக கசிவு வர ஆரம்பிச்சுது. அடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணீர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நிறைய இடங்களில் போர்வெல் அமைச்சு இன்றைக்கி வந்து நீரோட்டம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ இடங்களில் பார்க்குறாங்க. அதில் வந்து சக்ஸஸ் இருக்குதுன்னு கேட்டிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 80-90% ஃபெயிலியர் தான். ஒரு 10% மட்டும்தான் வந்து அந்த மாதிரி சக்ஸஸ் வருது. ஆனால் நான் இந்த போரில் எதிர்பார்த்த மாதிரியே அந்த நான் சொன்ன அந்த ஸ்ட்ரக்சரில் கிட்டத்தட்ட 90 அடி கீழே போகும்போது நமக்கு தண்ணி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வந்த தண்ணியை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 இன்ச்சு 3/4 இன்ச்சு அளவுக்கு ஈல்டை வந்து வெளியே வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக இது போக போக அடுத்தடுத்த மட்டங்கள் மாறும்போது கண்டிப்பாக இன்னும் நிறைய தண்ணி வருங்கிறது எனக்கு நம்பிக்கை. ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து குறைஞ்ச ஒரு 30-40 அடிக்கு இருக்கும். அதற்கு கீழே போகும்போது நமக்கு வந்து ஒரு 2-3 அடிக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல போல்ட்ரஸ் மட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த போல்டர் ராக் வந்து ஒரு எல்லோ கலரில் வரும். இந்த இடங்களில் எல்லோ கலரில் இருக்கும் இந்த பாறை வந்து. என்னென்னா நேற்று ஒரு வீடியோவில் வந்து இந்த சிகப்பு கலரும் வெள்ளையும் கலந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் நேற்று ஓட்டின போரில். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு எல்லோ கலரில் வரும், கோல்டன் எல்லோவில் இருக்கும். அந்த எல்லோ கலரில் ஸ்டோன் வர ஆரம்பிச்சதுனாவே உங்களுக்கு வந்து தண்ணி நல்ல ப்ரெஷரோடு இருக்கும். அதே மாதிரி இந்த மட்டம் முடிஞ்ச உடனே அடுத்த ஒரு கரும்பாறை. இப்போ இந்த கரும்பாறை வந்து எத்தனை அடிக்கு வரும்னா இதிலிருந்து ஒரு குறைஞ்சது ஒரு 20-30 அடிக்கு கூட வரும். ஆனால் இந்த இதில் வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு 20-30 அடிக்கு முன்னையே வந்து அந்த கரும்பாறை டச் ஆயிடுச்சு. நீ இந்த பாறை உடஞ்சிது அப்படின்னா அடுத்து நீ வரக்கூடியது வந்து நான் அந்த சொன்ன அந்த ஸ்ட்ரக்சர் தான். தண்ணி வந்து இருக்க அப்படியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இதில் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு வரும். அதுக்கப்புறம் போக போக அப்படியே படிப்படியாக கூடும். ஏன்னா நிறையா ஏரியாக்களில் வந்து போர்வெல் அமைக்கும் போது ஆழங்கள் ஓட்டலாமான்னு நண்பர்கள் கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடியது இந்த மாதிரி ஒரு இடத்துலோட தன்மை எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் எவ்வளோ ஆழங்கள்னாலும் ஓட்டலாம். ஏன்னா பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய நீர்மட்டம் எவ்வளோ வீதியாக இருக்குது, எவ்வளோ அகலமாக இருக்குது, எவ்வளோ ஆழத்தில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் யாராலையுமே கணிக்க முடியாது. அது மாதிரி தான் இந்த போர்வெல்லே நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச் தண்ணி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த காணொலியில் கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச் தண்ணி அளவுக்கு வந்துருச்சு. அடுத்து வந்து இது வரக்கூடியது தான் அடுத்த நல்ல ஒரு ப்ரெஷர். இப்போ அந்த கையில் காமிக்கக்கூடிய கல் நான் முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த கல் தான். அதாவது இந்த கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய இது பார்க்குறதுக்கு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு தங்கம் கலந்த மாதிரியே இருக்கும். அந்த கல்லில் வந்து தங்கம் முலாம் பூசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த கல்லே வந்து ஒரு கற்கண்டு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா அந்த கல் வந்துருச்சு அப்படின்னாவே வந்து அடுத்த இன்னும் ஒரு பெரிய மட்டம் நமக்காக வெயிட்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி தொடர்ந்து இந்த வீடியோ வந்து முழுமையாக என்னால் எடுக்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரமாவது நான் எடுக்கணும். எனக்கு அந்த அளவுக்கு எடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கு இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 இன்ச்சு ஈல்டை வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இந்த போர்வெல் வந்து ஒரு 300 முதல் ஒரு 400 அடி வரை நாங்கள் வந்து அமைக்கிறதா வந்து இப்போ முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் தண்ணி வரக்கூடிய இதில் வந்து கிட்டத்தட்ட நமக்கு இப்போ ஒரு 160 அடிக்கு பக்கமாக போயிட்டோம். இப்போ இதில் இருந்து இன்னும் ஒரு 150 அடியாவது நம்ம ஓட்டுனா தான் நமக்கு வந்து அந்த மோட்டர் போடும்போது நமக்கு நிறைய தண்ணி வந்து சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பார்ட்டி அவங்க வரல. வந்த உடனே இன்னும் எவ்வளோ ஆழங்களை கூட்டி போட சொல்கிறாங்களோ அந்தளவுக்கு நாங்கள் வந்து இந்த போர்வெல் செஞ்சு தரோம். என்றைக்குமே நாங்கள் போர்வெல் அமைக்கும்போது
ஒரு போர்வெல் அமைக்கக்கூடியவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி முதல்லயே அவங்களுடைய தேவையை வந்து புரிஞ்சுக்குவோம். ஏன்னா இந்த தொழிலில் நான் சக்ஸஸாக இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா ஒரு குறுகிய காலத்தில் என்னுடைய நிறுவனத்திலிருந்து நான் ஒரு பங்குதாரராக இருந்து வெளியே வந்து இன்றைக்கி ஒரு தனி நிறுவனமாக நடத்தும் போது ஒருத்தவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன மாதிரி நம்ம செய்யணும், அவர்களுடைய கஷ்டங்கள் என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து புரிஞ்சு தான் நான் அந்த தொழிலை வந்து முழுமையாக இது பண்ணி செஞ்சிட்ருக்கேன். என்னுடைய ஆசிரியர் சொன்ன மாதிரி எதையும் வந்து கஷ்டப்பட்டு செய்கிறதோட ரொம்ப இஷ்டப்பட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 3 இன்ச் அளவுக்கு தண்ணியை வந்து கிட்டத்தட்ட ரீச் பண்ணிட்டோம். ஏன்னா இதுக்கு மேலேயும் தண்ணி வந்து கண்டிப்பாக கூடிகிட்டே தான் போகும். அடுத்து போகக்கூடிய ஆழங்கள் நாங்கள் அந்த போரோலை நிறைவு செய்யும்போது எவ்வளோ இன்ச் தண்ணி இருக்குதுன்னு கண்டிப்பாக என்னுடைய அடுத்த வீடியோவில், நாளைக்கு போடக்கூடிய ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இது மாதிரி தொடர்ந்து நிறையா வீடியோக்களை வந்து நாங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா நிறைய நண்பர்கள் எதிர்பார்க்குறது வந்து இதுக்கும் இன்னும் மேலே அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக ஏன்னா என்னுடைய பணிச்சுமையும் தாண்டி இந்த வேலையை இப்போ கூட இந்த வெயிலில் நம்ம வந்து இந்த வீடியோ எடுத்து நம்ம மேக் பண்ணி போகிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இருந்த போதிலும் என்னோடய அன்பார்ந்த நேயர்களுக்காக கண்டிப்பாக இதை வந்து செய்கிறதுல எனக்கு எந்த ஒரு சுணக்கமே கிடையாது. இப்போ நம்ம இந்த போர்வெல்லில் கிட்டத்தட்ட நான் ஒரு 3 இன்ச் அளவுக்கு ஈல்டை வந்து எடுத்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 200 அடி பக்கம் போயிடுச்சு. இன்னும் அடுத்து எவ்வளோ ஓட்ட சொல்கிறாங்களோ அந்தளவுக்கு ஓட்டிட்டு இந்த போர்வெலை வந்து நிறைவு செய்ய போகிறோம். இது மாதிரி தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்களை வந்து டெய்லியும் பாருங்கள். இன்றைக்கி தேதி வந்து நான் ஒவ்வொரு நாளும் போடக்கூடிய வீடியோவை வந்து இனிமேல் வந்து அன்றன்று நான் என்னைக்கெல்லாம் சேரணும் அன்னைக்குள்ள தேதி முதற்கொண்டு நான் வந்து அப்லோடு பண்ணுறதா வந்து முடிவெடுத்திருக்கோம். அது மாதிரி தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே. எங்களுக்கு யூடியூப்பில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.